Hi students, welcome to my channel Education Corner. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்க. வாங்க இன்னைக்கு என்ன கிளாஸ்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எக்ஸசைஸ் 4.5ல ஜியோமெட்ரியில் செகண்ட் ஜியோமெட்ரி பார்க்க போகிறோம். Draw and locate the centroid of the triangle ABC. சென்ட்ராய்டை வந்து லொக்கேட் பண்ணோம். ரைட் ஆங்கிள் அட் ஏங்கிறதுல ரைட் ஆங்கிள் AB equal to 4 cm and AC equal to 3 cm. ஓகேவா? சொல்யூஷனும் ஜாமெட்ரியை பொறுத்தவரையும் பென்சில்லே ரைட் பண்ணியிருந்தா நீட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. சொல்யூஷனில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும், ரஃபாக எழுதிக்கணும். இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் வந்து கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸ் என்ன, ரைட் ஆங்கிள் அட்டு ஏ. அப்போ ரைட் ஆங்கிள்னா என்ன அர்த்தம், ஏ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேவா? ரைட் ஆங்கிள் அட்டு ஏ வந்து 90 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏபி இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர், ஏசி ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். இதுதான் ரெக்வயர்டு மெஷர்மெண்ட்ஸ். ஓகேவா? நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் இதை வச்சு தான் AC equal to 3 cm. இதை வச்சு தான் நம்ம ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் பாருங்கள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ங்கிறனால நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்குவோம். ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் நமக்கு லைன் பத்தலைங்கிற பட்சத்துக்கு பென்சிலில் நம்மளாம் ட்ரா பண்ண வேணாம், ஸ்கேலை யூஸ் பண்ணியே ஜியோமெட்ரியை பொறுத்தவரையும் ட்ரா பண்ணுங்கள், அதான் நீட்டாக இருக்கும். இப்போ ஏபி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர், ஏங்கிறது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கு சி நேம் வச்சாச்சு. ஏசி வந்து 3 சென்டிமீட்டராம். ஓகேவா? இதான் ரஃப் டயக்ராம். இப்போ நம்ம மெயின் டயக்ராம் வரையப்போம். ஏபி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர்னு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஜீரோலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி எடுக்கணும் ஸ்கேலில். ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 வரையும் பாயிண்ட் வச்சாச்சு. ஓகேவா? இதுதான் ஏபி. ஏபி இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏங்கிறது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதை கரெக்டாக காம்போசிட் இந்த லைனில் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். கரெக்டாக அந்த லைன் மேலே இருக்கணும். இந்த லைனுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியும் காம்பஸ் வந்து இதாக இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த லைனில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். காம்பஸோட இந்த லைன் வந்து அந்த நம்ம போட்டிருக்க ஏபிங்கிற லைனில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். ஏங்கிற பாயிண்டில் தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏலேருந்து கரெக்டாக 90 டிகிரி வர மாதிரி நீங்கள் பாயிண்ட் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இதை ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஏசிங்கிறத வந்து 3 சென்டிமீட்டராம். நம்ம ஸ்கேலில் வந்து காம்பஸை வச்சு 3 சென்டிமீட்டர் வர மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஏல காம்பஸோட ஒரு சைடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பென்சில் உள்ள சைடில் வந்து அந்த லைன் நம்ம 90 டிகிரிக்கு வரைஞ்சோம் இல்லையா, அந்த லைன் மேலே ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஏல காம்பஸை ப்ளேஸ் பண்ணி இப்போ நம்ம ஆர்க்கு ட்ரா பண்ணிட்டோம். இந்த பாயிண்ட்டுக்கு வந்து சீன் நேம் வச்சாச்சு. ஓகேவா? இப்போ பியையும் சியையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும்.
பிங்கிற பாயிண்ட்டையும் சிங்கிற பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நமக்கு தெரியும் ஏபி 4 சென்டிமீட்டர், ஏசி 3 சென்டிமீட்டர்னு. இப்போ இதை நீங்கள் கரெக்டாக வச்சு பாருங்களேன், 3 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து சென்ட்ராய்டு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ட்ரையாங்கிளோட 2 சைடுக்கு வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏபிங்கிற சைடுக்கு நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணுவோம். 4 ஆஃப் வந்து 2. ஓகே, 2க்கு மேலே நம்ம எடுத்துக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன், 2வோட கொஞ்சம் அதிகமாக. அப்போ நான் இவ்வளோ எடுத்துட்டேன். பிங்கிற பாயிண்ட்டை வந்து நான் ஃபிக்ஸடாக வச்சு ஏபிங்கிற லைனுக்கு அப்லையும் டவுன்லையும் ஒரு ஆர்க் வரைஞ்சிட்டேன். ஓகேவா? அதே மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் ஏங்கிற பாயிண்ட்டை ஃபிக்ஸாக வச்சு ஏபிங்கிற லைனுக்கு அப்லையும் டவுன்லையும் ஆர்க் வரைஞ்சாச்சு. இந்த 2 ஆர்க்கும் ஜாயின் ஆகுது இல்லையா, அந்த பாயிண்ட்டை வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். ஓகேவா? ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு ஒரு லைன் கிடைக்குது. இதுதான் ஏபியோட மிட் பாயிண்ட். ஓகே, இதுக்கு வந்து எம்னு நேம் வச்சுட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பிசிங்கிற சைடுக்கு வந்து நீங்கள் வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணணும். இதோட வேல்யூ சென்ட்ரல் வேல்யூனா இதுதான் மிட் பாயிண்ட். இதுலேருந்து இதோட ஆஃப் வேல்யூ தான். இதுலேருந்து கொஞ்சம் அதிகம் எடுத்துட்டு பிஏ ஃபிக்ஸாக வச்சு பிசிங்கிற லைனுக்கு அப்லையும் டவுன்லையும் ஆர்க் வரைஞ்சாச்சு. ஓகேவா? அதே இதை மாற்றாமல் அந்த அளவுலே சிங்கிற பாயிண்ட்டை ஃபிக்ஸாக வச்சு சிபிங்கிற லைனுக்கு அப்லையும் டவுன்லையும் ஒரு ஆர்க் வரைஞ்சாச்சு. இப்போ எனக்கு இந்த ஆர்க் ரெண்டும் ஜாயின் ஆகலை, ஸோ பைசெக்ட் ஆகலை. அதனால இந்த ஆர்க்கை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். தேவையில்லாத ஆர்க்கை வந்து நீங்கள் ரப் பண்ணிக்கலாம், அழைச்சிடலாம். ஓகேவா? எப்போவுமே ஆர்க் லைட்டாக இருக்கட்டும். ஜியோமெட்ரியில் இந்த லைனை ஜாயின் பண்ணிட்டோம். இந்த 2 பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணால் இப்போ நமக்கு வந்து பிசிக்கு வந்து மிட் பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஓகேவா? இந்த இதுக்கு வந்து என்னன்னு நம்ம பேர் வைக்கிறோம். ஓகே, இப்போ மீடியன்ஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த பைசெக்டர் நம்ம வரைஞ்சி நமக்கு கிடைக்கிற அந்த மிட் பாயிண்ட்டு, அந்த சைடுக்கு கிடைக்கிற மிட் பாயிண்ட்டையும் அது ட்ரையாங்கிளோட அதர் வெர்டெக்ஸையும் ஆப்போசிட் வெர்டெக்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணுறது தான் மீடியன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போ எம்முக்கு வந்து ஆப்போசிட்டில் சிங்கிற வெர்டெக்ஸ் இருக்குது, இந்த 2ஐயும் ஜாயின் பண்ணுறோம். இப்போ நமக்கு சிஎம்ங்கிறது வந்து ஒரு மீடியன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னு நமக்கு பிசியோட மிட் பாயிண்ட் கிடச்சிருச்சு. அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள வெர்டெக்ஸ் என்னன்னா ஏ. இப்போ இது 2ஐயும் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு ஏஎன்கிற ஒரு வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ இந்த 2 வெர்டெக்ஸும் ஜாயின் ஆகிற இடத்துக்கு பேர் தான் நமக்கு வந்து சென்ட்ராய்டு. ஓகேவா? இது 2 வெர்டெக்ஸும் ஒரு இடத்துல சந்திக்குது. ஓகேவா? அதுக்கு பேர் தான் சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டை நம்ம ஜீன் டினோட் பண்ணுவோம். ஓகே, ஏபிங்கிறோட மிட் பாயிண்ட்லேருந்து அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள வெர்டெக்ஸு. நெக்ஸ்ட்டு பிசியோட மிட் பாயிண்ட்லேருந்து அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள வெர்டெக்ஸு 2ஐயும் ஜாயின் பண்ணால் நமக்கு 2 மீடியன் கிடைக்கும். இந்த 2 மீடியனும் சந்திக்கிற இடம் தான் ஓகேவா, பாயிண்ட்ஸ் ஆஃப் கன்கரன்சி, அதை தான் நம்ம ஜீன் சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம இன்னொரு மீடியனும் ட்ரா பண்ணலாம். இப்போ இந்த பிங்கிற வெர்டெக்ஸ் வழியா 3rd மீடியன் பாஸ் ஆகும். ஓகேவா? நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி 2 மீடியன் இருந்தாலே நமக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த 2 மீடியன் வழியா இந்த 3வது மீடியன் வந்து பாஸ் ஆகும். நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி டாட்டர் லைனில் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எக்ஸாமில் ட்ரா பண்ணாமலும் இருக்கலாம். ஓகேவா? அப்போ நமக்கு ஜி தான் சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், do you understand? எப்போவுமே ட்ரையாங்கிள் வந்து சென்ட்ராய்டு வந்து மீடியன்ஸை வந்து 2:1ங்கிற ரேஷியோவில் தான் டிவைட் பண்ணணும்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், இது 2:1ங்கிற ரேஷியோவில் தான் டிவைட் பண்ணுது இந்த மீடியனை. இந்த பாயிண்ட் வந்து என்ன, சென்ட்ராய்டு எப்படி இந்த லைனை வந்து மீடியனை வந்து எம்சிங்கிறத வந்து 2:1, ஏங்கிறதையும் 2:1ங்கிற ரேஷியோவில் தான் டிவைட் பண்ணியிருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது. ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து ரஃபாக ரைட் பண்ணிக்க சொன்னேன் இல்லையா ட்ரையாங்கிளோட மெஷர்மெண்ட்ஸு. அதில் நான் ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். சாரி, ஃபஸ்ட்டு ஏபி = 4 cm நம்ம எடுத்தோன்னா தான் அடுத்து ஏங்கிற இடத்துல வச்சு நம்ம காம்போஸை ப்ளேஸ் பண்ணி 90 டிகிரிக்கு நம்ம லைன் ட்ரா பண்ண முடியும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு ஏபி = 4 cm, ஏ = 90 டிகிரி, ஏசி = 3 cm. இதை வச்சு தான் நம்ம டயக்ராம் வந்து ட்ரா பண்ணுவோம். ஏங்கிற இடத்துல நம்ம வந்து 90 டிகிரி இல்லையா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ங்கிறனால நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஆங்கிள். ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம் வாங்க. கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்டெப் 1, ஓகேவா? ஸ்டெப் 1 பாருங்க. Draw triangle ABC using the given measurements. Given measurements என்னென்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க எடுத்துருந்தோம் நம்ம ரஃபா. இதை பார்த்தே நம்ம காப்பி பண்ணி ரைட் பண்ணிடலாம் ஈஸியாக. ஓகேவா? ஏபி = 4 cm. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் ஏ வந்து 90 டிகிரி, ஏசி = 3 cm அண்ட் ஏசி = 3 cm நம்ம ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ணிட்டோம். Next, and construct the perpendicular bisectors கண்டுபிடிக்கணுமா ட்ரையாங்கிளோட ரெண்டு சைட்ஸ்க்கு. perpendicular bisector of any two sides. நம்ம எந்த 2 சைட்ஸ்க்கு எடுத்தோம்? ஏபின்னு பிசிங்கிற 2 சைட்ஸ்க்கு எடுத்தோம் இல்லையா? அப்போ எனி 2 சைட்ஸ் ஏபி அண்ட் பிசி. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? டு ஃபைண்ட் த மிட் பாயிண்ட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் பைசெக்டார் நம்ம ட்ரா பண்ணுறப்ப நமக்கு ஒரு 2 மிட் பாயிண்ட் கிடைக்கிது, எம்னு என்னன்னு. ஓகேவா? மிட் பாயிண்ட்ஸ் எம் அண்ட் என் ஆஃப் ஏபிக்கும் பிசிக்கும் கிடைச்சது ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல என்ன பண்ணுவோம்? மிட் பாயிண்ட்ஸ் கிடைச்சதும் draw the medians. இது m. draw the medians. an draw பண்ணோம் and cm. ரெண்டு மீடியன் ட்ரா பண்ணோம் and let them meet at G. இது ரெண்டு மீட் பண்றதுக்கு பேரு G. The point G is the centroid of the
given triangle ABC. Okay, do you understand, students? கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 பார்த்து நோட்டில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாமெட்ரியை போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.